ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு சத்தான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி மிளகாய் பொடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கருப்புளுந்து எடுத்துருக்கிறேன், எள்ளு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் அளவாக வறுத்து இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹெல்த்தியான இந்த இட்லி பொடி ரெசிபி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு முதல்ல நான் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் எடுத்துருக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கடலைப்பருப்பை நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்முருகலாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. பருப்பு நல்லா கலர் மாதிரி வரும். அதான் பருப்பு வந்து உள்ளே வெந்திருக்காது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை போல் இட்லி பொடி வறுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் நாள்பட்டு வச்சுருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து மாறாது. இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு வறுத்து எடுத்து இல்லையா, இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்படியே இருக்குது. அதனால் இதில் நம்ம எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு தான் நான் எள்ளு எடுத்துருக்கிறேன். எள்ளு எண்ணெய் இருக்கிற அந்த பேனில் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு வெடித்து வெளியெல்லாம் செதறாது. நீங்கள் எப்போது எள்ளு மட்டும் தனியாக வறுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்து வறுத்து பாருங்கள். எள்ளு வந்து படப்படன்னு வெடித்து வராது. அது வறுப்பட்டதுன்னு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா நல்லா வறுப்பட்டு நல்லா மனமாக வாசனை வரும்போது எள்ளு வறுப்பட்டது தெரியும். அது மட்டும் இல்லாமல் லேசாக அதனுடைய கலரும் வந்து மாறி வரும். லேசாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குது பாருங்கள். நீங்கள் ரொம்ப நேரமாக வறுத்து விட்டிங்கன்னா கருகிடும். அதனால் எள்ளு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுரும். நல்லா அந்த வெடித்து வெளியே சிதறாமல் நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்போ நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது நான் இதையும் நான் வந்து பிளேட்டில் மாற்றிடுறேன். நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை சொல்கிறேன், பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதுவுமே 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. லேசாக அந்த சூட்டில் ஒரு 2 செகண்டுக்கு வறுத்து விட்டுட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கிறேன். கொள்ளு வந்து வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொள்ளை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வறுத்து விடணும். அப்போ தான் வந்து கொள்ளு நல்லா வறுபட்டு வரும். கொள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வரும். நான் வந்து கொள்ளை ரொம்ப ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுருக்கேன். கொள்ளு வந்து நல்லா வெடித்து வந்திருக்குது. லேசாக கலரும் வந்து மாறி வந்திருக்குது பாருங்கள். நல்லா ஒரு வாசனை வரும்போது கொள்ளையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் அந்த பேனில் 1 கப் அளவுக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட் கப்பு ஃபுல்லாகவே வந்து உளுத்தம்பருப்பு தோல் உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உருட்டு உளுந்து தோல் இல்லாத உளுந்து கூட எடுத்துக்கலாம். இந்த உளுந்துமே பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுறேன். வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் கூட ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் சேர்த்துட்டு வறுத்து விடும்போது பார்த்திங்கன்னா பூண்டும் வந்து லேசாக வறுபட்டு வரும். ஆனால் இது வந்து இதில் வந்து பூண்டு வந்து ஃபுல்லாக வறுபட்டு வராது. நம்ம உளுந்து கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டு இந்த பூண்டை எடுத்து தனியாக நம்ம வச்சுட்டு கருவேப்பிலை வறுக்கும்போது அதை கூட சேர்த்து மறுபடியும் வறுக்கும்போது பூண்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருக்குது பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டையும் வறுக்கிறோம். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சுன்னா நம்ம பூண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு உளுந்தை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். உளுத்தம் பருப்பு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக இருக்குதுங்க. நல்லா வறுத்து நல்லா சரியான பக்குவத்துக்கு வந்திருக்குது பாருங்கள். இப்போ இது கூட இருக்கிற பூண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம உளுத்தம் பருப்பை மட்டும் பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 12 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நான் காஷ்மீரி மிளகாய் ஒரு 5, கார மிளகாய் ஒரு 6-7 எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த எண்ணெயில் வறுத்து விட்டுடலாம். அதே போல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மிளகாயோட நெடியாக அதிகரிக்காது. உப்பில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடும். நம்ம தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். அதனால் உப்பும் வந்து லேசாக வறுத்து விட்டுடலாம். மிளகாய் வந்து கருக விடாமல் பக்குவமாக வறுத்து எடுக்கணும். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதால மிளகாய் வறுக்கும்போது நெடி நமக்கு அவ்வளோவா இருக்காது. மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு இருக்குது. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பருப்பெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இந்த பேன் வந்து நல்லா சூடாக இருக்கும். இதில் நம்ம மறுபடியும் பூண்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அந்த கருவேப்பிலையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். இது வந்து சின்ன அடுப்பு, அதனால் அதோடைய தணல் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளேமுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே நான் அப்படியே விட்டுறேன். பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். நல்லா ஆறுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். வறுத்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டு இந்த வந்து இட்லி பொடி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் பெருங்காயத்தூள் சேர்க்கறதால நல்லா சூடாக இருக்கிற அந்த பருப்பை லேசாக எடுத்து விட்டு அந்த பெருங்காயத்தை போட்டு அது மேலே போட்டு மூடி விட்டுடலாம். ஏன்னா பெருங்காயத்தோட வாசனை போயிடும். மூடி விட்டுட்டு இந்த பருப்பு வகையெல்லாம் வந்து நல்லா ஆறிடணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு நான் வறுத்து வச்சுருக்கிற மிளகாயை இது உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் மிளகு சீரகத்தை நான் ஏன் வறுக்கலைன்னா இது நான் நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நான் மிளகு சீரகத்தை நான் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் சீரகமும் 3/4 ஸ்பூன் மிளகும் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம நல்லா பேன்லேயே நல்லா ஆறி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கருவேப்பிலையும் பூண்டும். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது. அடுத்து இதில் நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு வகையெல்லாம் அது உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கூட ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரு தடவை எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறமா வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி சரியான பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் அப்படி தாங்க இந்த தூளை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைனாலும் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம எடுத்துருக்கிற இதுக்கு தகுந்தப்பான உப்பு நம்ம சேர்த்தது வந்து சரியாக இருந்துச்சு. அதனால் உப்பு எதுவும் சேர்க்கலை. இந்த இட்லி பொடியோட வாசனை பார்த்திங்கன்னா வீடு முழுக்க அவ்வளோ மனமாக ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க. இதை நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு 15 நாளைக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த இட்லி பொடி செஞ்சேன். இட்லியுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா ஒரு ப்ரெட்டு போல் இருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்டான இட்லி தான். அதுக்கு இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்கான காம்பினேஷன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நிறைய இட்லி பொடி சேர்த்து நடுவில் நல்லா ஒரு குழி சேர்த்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நடுவில் மட்டும் இதை கலந்து விடணுங்க. ஃபுல்லாக இட்லி பொடியை கம்ப்ளீட்டாக கலந்து விடக்கூடாது. நடுவில் மட்டும் இந்த இட்லி பொடியை சேர்த்து கலந்து விட்டுக்கணும். எங்கள் வீட்டில் இட்லி பொடியை இப்படி தாங்க சாப்பிடுவாங்க. ஓரத்தில் இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா எண்ணெய் சேராமல் அப்படியே இருக்கணும். இப்போ பஞ்சு போல் இருக்கிற இந்த இட்லியை போட்டு அந்த ஓரத்தில் எண்ணெய் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அந்த பொடியை கொஞ்சம் லேசாக தொட்டுக்கணும். தொட்டுட்டு இப்போ எண்ணெயோடு இருக்கிற இந்த இட்லி பொடியும் கொஞ்சம் தொட்டுட்டு மறுபடியும் எண்ணெய் இல்லாத பக்கம் தொட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் தான் இட்லி பொடிக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும். நெய் விருப்பப்படுறவங்க நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.